ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுவையான மற்றும் ஆரோக்கியமான பச்சை பருப்பு பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதலில் ஒரு கப் பாசிப்பருப்பை கடாயில் லேசாக வறுத்து அதை குக்கரில் 2 கப் தண்ணீர் ஊற்றி நன்றாக வேக வைக்கவும். இப்போது பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் சேர்த்து சிறிது நீர் ஊற்றி கரைக்கவும். இதை வடிகட்டி தனியாக வைத்துக் கொள்ளவும். வேக வைத்த பருப்பில் இந்த வெள்ளச்சாறு சேர்த்து நன்றாக கிளறவும். 1 கப் தேங்காய் பால் அல்லது பசும்பால் ஊற்றி கிளறிவிடவும். ஏலக்காய் பொடி சேர்த்து கிளறிவிடவும். ஒரு சிறிய கடாயில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்து பாயாசத்தில் சேர்க்கவும். சுவையான பச்சை பருப்பு பாயாசம் ரெடி. இதை தேவைக்கேற்ப நேந்திரம்பழம் நெய்யில் வதக்கி, மாம்பழம் பலாப்பழம் போன்றவற்றை நெய்யில் வதக்கி சேர்த்து கொள்ளலாம். குழந்தைகளுக்கு கொடுத்தா ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். பாசிப்பருப்பு உடலுக்கு குளிர்ச்சி தரும், சுலபமாக ஜீரணமாகும். வெல்லம் ரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது, உடலுக்கு நல்ல சக்தி தரும் இணைப்பு. குழந்தைகள் முதல் பெரியோரை அனைவரும் சாப்பிட ஏற்றது. பயன்படுத்தி பலன் பெறுவோம். தேங்க்யூ.